அடுத்து ஒரு உரையாடல் வழங்க வருகின்றார்கள் செல்வன் டினோஷன் புவனேஸ்வரன், செல்வன் ஜோடி ஆதித்யா கேதீஸ்வரன், செல்வி ஜுவேனிகா ஸ்வேதனன். இதனை நெறியாழ்கை செய்தவர் ஆசிரியர் திருமதி துஷ்யந்தி அவர்கள். But like, because இப்போ generation
இனிய நண்பர்களுடைய பார்க்கலாம். நன்றி. நன்றி யுவனிகா. யுவனிகா வந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் கீ பாயிண்ட்ஸ் கொடுத்துனாங்க. எப்போ எல்லாம் ஃபோன் பாதிக்க தொடங்கினவ, இந்த ஃபோனால் வர நன்மை தீமைகள், இவங்க பேரண்டல் கண்ட்ரோல் இருக்குதா, அடுத்தது இவ வந்து இந்த யங்கர் ஜெனரேஷனுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்க போயிடும். அதன்படி யுவனிகா கண்டு அனுபவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம். நன்றி யுவனிகா. இப்போ எனக்கு இதில் ஒரு கேள்வியுமே இல்லை உங்களுக்கு ஆரம்பத்திலேருந்து எல்லாமே சொல்லியிருக்கிறீங்க. அடுத்ததாக டினோஷன் குஹனேஸ்வரன். டினோஷன் வந்து தமிழ் பாடசாலையிலும் ஆங்கில பாடசாலையிலும் ஆண்டு 11 கல்வி கற்கின்றார். அதே நேரம் இந்த வருடம் நடைபெற்ற GCSE தமிழ் பரீட்சையில் A-ஸ்டார் தரத்தில் சித்தி எழுதியவர். உங்கள் கருத்தை சொல்லுங்கள். அம்மா அப்பா எனக்கு ஃபோன் கிடைக்குது. எனக்கு 6 வயசு. நான் 7ஆம் ஆண்டுக்கு போயிருந்தேன். ஸோ ஐ திங்க் யூஸ்வலாக இப்போ பேரண்ட்ஸ் அவங்க இந்த செகண்டரி ஸ்கூலுக்கு தான் ஃபோன் கொடுக்குறது. எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு ஈஸியாக இருக்குது. அதே ஸோ ஃபோன் யூஸ் பண்ணுறதுல எனக்கு நன்மை இருக்குது. more benefits email. So எனக்கு ஃபோன் பண்ணுறது அம்மா அப்பா எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடுறது. ஸோ நான் ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். அந்த ஃப்ரீடம் I think that's really important because அது காலத்தானத்தை அவாய்ட் பண்ணி ஸோ நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அதை செய்யலாம். அதை திருப்பி மாற்றி பார்க்க வேறு ஒரு வழி போகிறது. ஸோ that's a good thing. And also ஃபோன் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு பிடிச்ச சாமானுக்கு செய்யலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு கலக்கலாம். You can stay in contact with people. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச சீரீஸ் ஃபிலிம்ஸ் பார்க்கலாம், படங்கள். உங்களோட ஒர்க் அவுட் பண்ணாலும் நீங்கள் ரீசர்ச் பண்ணலாம் இன்டர்நெட்டில். ஸோ அதில் கணக்கு பெனிஃபிட்ஸ் இருக்குது. பார்க்க வேண்டிய தீமைகள் கொஞ்சம் ஓய்வு யூஸ். ஸோ நான் சொல்கிறேன், நான் எனக்கு யூஸ் ஓய்வு யூஸ் பண்ணுறது. நான் ஆவரேஜ் ஒரு நாளைக்கு நான் ஆவரேஜாக 6 to 8 hours யூஸ் பண்ணுவேன் என்டர்டெயின்மெண்ட். அது என்டர்டெயின்மெண்ட்ல கொஞ்சம் எக்ஸசிவ் தான். பட் என்னை கொண்டு நான் இப்போ டிக்டாக், ஸ்னாப்சாட்டில் ஃப்ரெண்ட்ஸோட கதைக்கிறேன். மெசேஜ் பண்ணுறது, மெசேஜ் தான் அப்படியான சமயம் செய்யணும். ஸோ அதில் அந்த நேரம் வேறு யூஸ்வலாக. ஸோ for the younger generation, கொடுக்குற advice, try not to overuse your phones. கூட பார்க்கிறதுனால கணக்கு தீமைகள் வரலாம். ஸோ டினோஷன் இப்போ ஒரு 6 to 8 hours ஸ்க்ரீன் டைம் பாவிக்கிறாருன்னா, ஆனால் டினோஷன் வந்து பாடசாலையிலும் சரி, தமிழ் பாடசாலையிலும் சரி, தானே இப்போ டீச்சர்ஸை விட ஓனாக லேர்ன் பண்ணுற திறமை டினோஷன் இருக்குது. டினோஷனுக்கு ஜீனிக்காக்கோ ஜோடிக்கோ வேறு ஏதாவது கேள்விகள் இருக்கு? நீங்கள் வந்து ஒரு ஃபோனை ஒரு ஃபோன் வந்து இல்லாமல் எவ்வளோ நேரம் சவால் பண்ணுங்க ஃபோன் இல்லாமல்? ஃபோன் இல்லாமல் இருந்தால் போரிங்காக இருக்கும். கொஞ்சம் சாமான் செய்ய இல்லாமல் இருக்கும். அக்கன் சொல்லாத எவ்வளோ நேரம் தான் அப்ராக்சிமேட்டாக? நன்றி தினேஷன். நீங்கள் இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நான் வந்து லைக் ஃபேமிலியில் வீட்டில் ஒரு நாள் வந்து லைக் நாங்கள் ஃபோன் பாதிக்காமல் இருப்போம். லைக் அப்போ அதுவும் லைக் மோஸ்ட்லி லைக்
சர்வைவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பிகாஸ் நாங்கள் எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைக் அம்மா வந்து கரைக்கலாம், அம்மா படங்கள் பார்க்கலாம், போர்ட் கேம்ஸ் ஆடுறது. ஸோ லைக் நினைக்கிறேன் சர்வைவ் பண்ணணும். நன்றி. அடுத்ததாக வருகிறார் யோனி ஆதித்யா கேதீஸ்வரன். இவரும் தமிழ் பாடசாலையிலும் ஆங்கில பாடசாலையிலும் ஆண்டு 10 கல்வி கற்கின்றார். அத்துடன் இந்த GCSE தமிழ் பரீட்சையில் ஏதரத்தில் சித்திக்கிறார். நான் 10 வயதில் இருந்து ஃபோன் பார்த்துக்கிறேன். primary school days, and the friends was virtual people running group online on video games விளையாடுவோம். ஆனால் நான் பிறகு கிராம ஸ்கூலுக்கு லீவ் சீக்கிரமாக நான் வீட்டுக்கு வந்தேன். ஆனால் ஃபோன் இருப்பதால் நான் அவங்களோட கொஞ்சம் வச்சுருக்கேன். ஸோ லீவ் சீக்கிரம் சில virtual people சொல்கிறேன். அது மட்டும் இல்லை, ஒரு ஃப்ரெண்ட் இருக்கு ஆஸ்திரேலியாவில். ஸோ ஃபோன் இருப்பதால் நான் அவங்களோட கலைக்கிறேன் சில நேரத்தில். ஸோ நான் ஆஸ்திரேலியாவுக்கு போவேன். நான் அவங்களோட சிட்னியில் மீட் பண்ண சந்தர்ப்பம் கிடைச்சி. ஸோ நான் இப்போ 2 மணிக்கு நான் ஃபோன் பார்த்துட்டேன். அதால் எனக்கு அதோட ஒட்டி கொண்டிருக்க மாதிரி இல்லை. நான் யூஸ்வலாக கிட்டார், கீபோர்ட் or drums வாசிப்பேன். ஃபோனில் ஷீட் மியூசிக் அதுக்கு வாசிப்பேன். ஸோ அதில் கற்றுக்கணும். மன்னிக்க வேண்டும். சற்று நேரம் நீங்கள் அமைதியாக இருந்தீர்கள் என்றால் இந்த மாணவர்கள் கூறுவதை நீங்கள் அழகாக கேட்க முடியும். தயவு செய்து அமைதியாக இருக்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள். As I was saying, so phone sheet music கற்றுக்கேன். ஸோ கிட்டார், drums இருக்குன்னு நான் சொன்னேன். பாடிப்பேன். கீபோர்டு இருக்கும் யூஸ்ஃபுல் பாடிப்பேன். ஸோ நான் மியூசிக் வாசிக்கிறேன்னா break எடுக்கும்போது சாப்பிடும்போது நான் சயின்ஸ் வீடியோஸ் பார்ப்பேன். ஸோ உதாரணத்துக்கு சயின்ஸ் ரிலேட்டிவிட்டியை ஃபாலோ பண்ணுறேன். ஒரு பொருள் பிளாக் ஹோலுக்குள்ளே போகிறதை வெளியிலிருந்து பார்த்தா அது பிளாக் ஹோலின் எட்ஜில் வெக்டர் ஃப்ரீஸ் பண்ணி மாதிரி இருக்கும். அல்லது பிளாக் ஹோலை மூலமாக பார்த்தா பிளாக் ஹோலுக்கு எல்லாம் போகிறதான பார்க்கலாம். ஸோ நான் யூஸ்வலாக ஃபேமிலி ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு காலையில் வாட்ஸ்அப் பார்ப்பேன். and அது quick and easy. Usually our friends was sports or schoolwork or games பார்ப்பேன். ஸோ ஃபோன் பார்க்கிறதுனால சரியா பல நன்மைகள் இருக்கு. and நான் கலந்தாரில் அலாம் வச்சு பிளான் பண்ணி சேவ் பண்ணி வைப்பேன். சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிறந்த நாள் சேவ் பண்ணி வைப்பேன். நான் forget பண்ணுவேன். நான் இப்போ என்னுடைய பெற்றோர்கள் பெருசாக ஃபோன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறதில்லை. ஸோ நான் ஸ்கூலுக்கு போகும்போது என்டர்டெயின்மெண்ட் புக் பண்ணியிருக்கு. ஆனால் வீட்டுக்கு திருப்பி வர ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஆனால் நான் நினைக்கிறேன் சின்ன பிள்ளைகளுக்கு ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் போடணும். ஏனென்றால் பெரிய வயதில் எஸ்பெஷலி பிரைமரி ஸ்கூல் வயதில் ஸ்கூல்லேருந்து வர கணக்கு ஃப்ரீ டைம் இருக்கும், சும்மா இருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தில் instead of விளையாடுவாங்க அவங்க ஃபோனில் விளையாடுவாங்க. ஸோ விளையாட நடக்கிற விஷயங்களை கவனிக்க மாட்டாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவாங்க. FIFA 24, cricket 24 விளையாடுவாங்க. ஆனால் ஃபோன் இருக்கிறாங்க நல்லா correct ஒழுங்காக பாதிச்சா ப்ரொடக்டிவாக இருக்கலாம். சில எஜுகேஷனாக
opening up. And selected times they like opening up. These are productive நன்றி யோகி. நீங்களும் உங்களுக்கு சின்ன பிள்ளை தான். நீங்கள் வயசை நான் எடுத்துக்கிறேன். ஜோடித்த ஜூனிக்கு ஆட்டு நிகழ்ச்சியாக கல்வியா இவருடைய நிகழ்வு ஃபோன் வந்து இல்லை என்று வையுங்கள். அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்கள். So now, we want to show how we feel that on the phone of newspaper. So now, you do want to phone in on the gun. On the phone in on the show in that. And in the alone on the phone of the picture that say it on. But in the downside of that, phone in the gun. So you will have to upload emergency card. So now, you will and a pickup and now articulate IRT and the school cards, lunch longer, chop up and a curriculum. நன்றி யோகி. இந்த 3 மாணவர்களும் தங்களோட அனுபவத்தை உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. உங்களோட வீட்லேயும் பிள்ளைகள் இருக்கிறார்கள், ஃபோன் யூஸ் பண்ணுறார்கள். நீங்கள் இதிலே இவர்கள் சொன்னதிலிருந்து எடுக்கிற டேக்அவே உங்களோட வீடுகளிலேயும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சில 3 பேரும் சொன்னதில் இந்த 3 பெற்றோருக்கும் சில விடயங்கள் கேட்கும்போது புதிதாக கேட்குற மாதிரி தான் இருக்கும். அப்போ அது வந்து உங்களோட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு பொருந்தும். இப்போ இது ஒரு பரிசாட்ட முயற்சி. உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நம்புகிறோம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஒரு சிறு அறிவித்தல் ஒன்று.